என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. பல்லாண்டுகளாக நடைகிறது. ஏன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஒன்றுதான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இது ஒரு தவநிலை. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், நோய்கள் இவைகளை நீக்குவதோடு நினைவாற்றல் அதிகப்படுத்தப்படுகிறது. நோய் என்பதே அவருடைய வாழ்க்கையில் வராது. டாக்டரிடம் செல்லக்கூடிய அவசியமே ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஆசனங்களை செய்துதான் நமது முனிவர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். அவர்கள் அத்தனை ஆண்டுகள் வாழாமல் திருமந்திரம், திருக்குறள், வைத்திய நூல்கள், இன்ன பிற ரேகசாஸ்திரம், வானசாஸ்திரம் எல்லாம் எழுத முடியாது. அவர்கள் எழுதியதை இன்று வரை யாரும் மறுப்பதற்கில்லை. அதை வைத்து கொண்டு தான் இன்றைக்கு அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மருத்துவம் ஆட்டும், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நமது இந்திய வைத்தியங்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ். அதை மாற்ற முடியவில்லை. எத்தனை பச்சிலைகள், எத்தனை பஸ்பங்கள் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு மதன், கௌதம் இருவரும் 13 வயது உடையவர்கள். முடிச்சூர் SPSC விவேகானந்தர் வித்யாலயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை போடப்போகிறார்கள். அதன் ராஜகோபால் அந்த குழந்தைகளை என்னமா வதக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு ஆசனங்களை சொல்லிக் கொடுப்பது என்பது மிக கடினமான ஆசனங்களையும் அவர்கள் கற்று வந்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் செய்வார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் பல பள்ளிகளில் இருந்து மாணவர்களை மாவட்ட அளவிலும், ஏன் மாநில அளவிலும், இந்திய அளவிலும் குழந்தைகளை கூட்டிச் சென்று பல்வேறு பரிசுகளை வாங்கி இந்த பள்ளிக்கூடத்துக்கு நற்பெயரை தமிழகத்துக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் ராஜகோபால். அவருடைய மாணவர்கள் இப்பொழுது மயூராசனத்தை செய்ய போகிறார்கள். கடினமான ஆசனம், மயில் போன்று இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு மயூராசனம் என்று வைத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே நேராக மயூராசனத்துக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பத்ம மயூராசனம். அப்படியே தூக்குங்க. சைடில் வரும்போது நான் அவர் கீழே வைக்க சொல்லுவேன். பாருங்கள், ஆசனத்திலே பத்மாசனம் போட்டுக்கொண்டு தன்னுடைய வெயிட் பூராவும் 2 கைகளில் வயிற்றை அமைக்க கொண்டு செய்வது என்பது கடுமையான பயிற்சிக்கு பிறகுதான் வரும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே பத்மாசனத்திலிருந்து உட்காருங்கள். இது ஒரு கடினமான ஆசனம். மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். வயிற்றிலே என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கிவிடும். ஏன்னால் வயிற்றினுடைய அமுக்கத்தின் காரணமாகத்தான் இவர்கள் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் முன்னால் தலைக்கு முன்னால் ஒரு தலையணையை வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக முதலாக பயிற்சி பெற்றவர்களுக்கு நலிக்கு கீழே விழக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. தலையணையை வைத்து கொண்டால் மூஞ்சி அடிபடும். அந்த அடிவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் தலையணையை வைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். காலை யாராவது பக்கத்தில் இருந்து பிடிச்சு தூக்கி நிப்பாட்டி அதுக்கப்புறம் செய்ய வேண்டும். காலை தூக்காமல் செய்து அதுக்கப்புறம் பண்ண வேண்டும். மீண்டும் ஒரு முறை மயூராசனம் செய்யுங்கள் என் அருமை மாணவர்களே. பத்ம மயூராசனம். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் இவைகளெல்லாம் சரியாக கண்டிப்பாக இயங்கியே ஆக வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் நீக்க வல்லது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். எத்தனை வயிற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்துவிட்டார். கிட்னிக்கு டாக்டர் தனி, பெருங்குடலுக்கு டாக்டர் தனி, பேங்க்ரியாஸுக்கு தனியாக டாக்டர், இன்னும் வயிற்றில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக டாக்டர்கள் வந்து விட்டார்கள். இந்த ஒரே டாக்டர் யார்? இந்த மயூராசனம் தான்.
அதில் என்ன குறைபாடு இருந்தாலும் மெதுவாக இறக்குங்கள், நீக்கக்கூடிய வல்லது. பாருங்கள், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், அவர்கள் பாட்டுக்கு நான் நினைத்த காலம் வரை நிற்பேன் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அந்த கஷ்டமான ஆசன நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். ஒரு 10 ஆசனம் போடலாம், ஒரு 100 ஆசனம் வச்சுக்கிடுங்க. 84 லட்சம் ஆசனங்கள், ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். அப்படியாகப்பட்ட ஆசனங்களை நமது முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த ஆசனங்கள் இருக்கிறது அத்தனையும் நம் சிவன் கோயில்களில் தான் இருக்கிறது. இதற்கு ஆதிகர்த்தா சிவன் என்று சொல்லப்படுகிறது. சிவன் பார்வதிக்கு சொல்லி, பார்வதி அகஸ்தியருக்கு சொல்லி, நாரதருக்கு சொல்லி, அது மற்ற முனிவர்களுக்கு சொல்லி இந்த ஆசனங்கள் அந்த காலத்தில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.